அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். வானம் பூமி இது எல்லாமே படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கிதாபில் ஒவ்வொருவரின் விதியையும் எழுதி வச்சுட்டான். அதாவது ஒரு மனிதன் எப்போ பிறக்கணும், எப்போ இறக்கணும், அவனுக்கு என்னெல்லாம் நடக்கும் இந்த உலகத்தில், அவன் சொர்க்கம் செல்வானா நரகம் செல்வானா சொல்லிட்டு ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்முடைய விதி. நம் வாழ்க்கையில் இப்போ ஒவ்வொரு விஷயம் நடக்குதுல்ல, இது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று தான். அப்போ நம்ம நினைக்கலாம், அப்போ எல்லாமே எழுதப்பட்டு தான் விட்டாச்சு, அப்போ நாம் எதுக்கு மறுபடியும் துவா கேட்கணும், நாம் எதுக்கு நல்ல அமல்களை செய்யணும், அல்லாஹ் என்ன எழுதியிருக்கானோ அதன்படி தானே போக போகுது சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்? உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு அமல், அது என்னது? துவா. நபி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்ட நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் உனக்கு உதவி செய்கிறேன், உன்னுடைய அந்த கஷ்டத்தை நீக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போது இந்த விதி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது, அப்போ இதெல்லாம் அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு இருந்தால் இந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். அப்போ நாம் இதை என்ன நினைக்கணும்? நாம் கேட்குற துவாக்களின் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் அந்த விதியை மாற்றி எழுதுவான். ஏன்னா விதியை எழுதினவன் அவன்தான். அந்த மாற்றி எழுதுகிற உரிமையும் அவன்கிட்ட தான் இருக்குது. அல்லாஹ் எழுதிய அந்த விதி புத்தகத்தில் சில பக்கங்கள் எழுதப்படாமல் கூட இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது, எழுதப்படாமல் இருக்கலாம். நாம் கேட்கக்கூடிய அந்த துவாக்களின் மூலமாக அல்லாஹ் நாம் கேட்டதை தரலாம். அதனால் துவா கேட்பதை எப்போதுமே நீங்கள் நிறுத்திடவே கூடாது. துவா தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். அவ்வளவுதான், இதுதான் நம்முடைய விதி, இதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து துவா செஞ்சு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல, அதாவது ரொம்ப போராடுறோம் ஒரு விஷயத்துக்காக, துவா கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் அதற்கு எதிராக நடக்குது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது பார்த்தீங்களா? அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம நினைக்கணும், ஒருவேளை அல்லாஹ் நமக்கு இப்படி தான் எழுதி வச்சுருக்கான், இதில் நிச்சயமாக நமக்கு நலவு இருக்கும் சொல்லிட்டு விதியின்படி நாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அந்த அமைதியாக இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு நல்லா துவா செய்யணும், அமல்கள் செய்யணும். அப்போது அதற்கு பிறகு இருக்க வாழ்க்கை நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதற்கு தான் இந்த கஷ்டம் வந்துச்சா, இவ்வளோ நல்லது நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கு சொல்லிட்டு சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு தருவான். அது 100% உண்மையான விஷயம். நபிமார்களின் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சு. அவங்களாம் என்ன நினச்சாங்க? அல்லாஹ் இப்படி தான் விதிச்சிருக்கிறான் சொல்லிட்டு அவங்க துவா கேட்காம இருந்தாங்களா? துவா கேட்டாங்க அல்லாஹ்விடம், யா அல்லாஹ் இதுலேருந்து என்னை காப்பாற்று சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க. அதன்படி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு. ஏன்னா அவங்க தனி ஒருத்தராக இருந்தாங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் அவங்களுக்கு எதிராக இருந்துச்சு. பெரும் படை இருக்கும் அவங்களுக்கு, பெரும் பலம் கொண்ட கூட்டம் எதிராக இருக்கும். ஒவ்வொரு நபிமார்களின் வரலாற்றை எடுத்து படித்து பார்க்கும்போது இருந்தும் அவங்க துணிஞ்சிருந்தாங்க. எப்படி துணிஞ்சிருந்தாங்க? அல்லாஹ் என் கூட இருக்கா சொல்லிட்டு. அந்த தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, முடியாத காரியத்திலையும் அல்லாஹ்விடம் அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹ்வின் உதவி வந்தது. அப்போ நாம் உடனே நினைக்கக்கூடாது நபிமார்களின் வாழ்க்கையில் தான் அதிசயம் நடக்கும், நமக்கு ஒன்றும் நடக்காது சொல்லிட்டு. அப்படி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இந்த மாதிரி துவாக்களை நமக்கு சொல்லியிருக்க மாட்டான். இந்த நபி இந்த துவா ஓதுனாங்க, அதனால் அவங்க வாழ்க்கையில் வழி பிறந்துச்சு, நீங்களும் ஓதுங்க சொல்லிட்டு நமக்கு துவாக்களை அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். நமக்கு இதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது. அதனால் துவாவை மட்டும் எப்போதுமே விட்டுடாதீங்க. சிறப்பான ஒரு மாதம் முஹர்ரம் மாதத்தில் நாம் இருக்கிறோம். பரக்கத்தான ஒரு மாதம், ஆண்டின் முதல் மாதம். இந்த ஒரு மாதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல துவா செய்யுங்க, திக்ருகள் எடுங்க. ஏன்னா நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும் அதிகப்படியான உங்களுக்கு அமல்கள், நன்மைகள் கிடைக்கும். முஹர்ரம் மாதத்துக்கு சொல்லிட்டு ஸ்பெஷலான துவாக்கள் ஏதாவது இருக்கா சொல்லிட்டா ஸ்பெஷலான துவாக்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு அமல் மட்டும் இருக்குது. அதிகமாக இந்த மாதத்தில் நாம் ஒரு அமல் செய்யணும்னா அது நோன்பு தான். எதற்காக நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடியவன் ஃபிரௌன் கிட்டேருந்து காப்பாற்றினான். என்னைக்கு? முஹர்ரம் 10வது நாள், ஆஷுரா நாள். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு நாளில் நோன்பு வச்சாங்க, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும் சொல்லிட்டு. அப்போது நாமும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் வகையில் நோன்பு வைக்கலாம். ஆஷுரா நோன்பு வைக்கலாம். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நோன்புகளும் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா அதிகப்படியான நோன்புகள் இந்த மாதத்தில் வைப்பது சிறந்தது. ரமதான் மாதத்துக்கு பிறகு நோன்பு வைப்பதில் சிறந்த ஒரு மாதம்னா அது முஹர்ரம் மாதம் தான். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நோன்பு வச்சு நல்லா துவா செய்யுங்க.
அப்படி துவா செய்யும்போது குரானில் நிறைய துவாக்கள், சிறந்த துவாக்கள் இருக்குது. ஹதீஸில் நிறைய துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்களை ஒவ்வொரு நாள் செலக்ட் பண்ணி அந்த துவாக்களை ஓதி அல்லாஹிடம் கையேந்துங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். பல வருடம் நீங்கள் கேட்டு கிடைக்காத கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் கேட்குற துவாக்களின் மூலமாக நடக்கும். நம்ம சேனலில் நிறைய துவாக்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் நான் ஒரு சிறந்த துவாவை நான் சொல்ல போகிறேன். கேட்டால் உடனடியாக அல்லாஹின் உதவி வரக்கூடிய ஒரு துவா, அற்புதமான ஒரு துவா. இந்த வருடம் முழுக்க அல்லாஹின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய துவா இது. ஃபஸ்ட்டு துவா சொல்லிடுறேன், பிறகு எத்தனை முறை எந்த நேரத்தில் ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்சி தர்ஃபத ஐன் வ அஸ்லிஹ்லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்சி தர்ஃபத ஐன் வ அஸ்லிஹ்லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், நான் உனது கருணையை எதிர்பார்க்கிறேன். கண் இமைக்கும் நேரத்திற்கு கூட நீ என்னை உன் பொறுப்பிலிருந்து என் பொறுப்பில் விட்டு விடாதே. என் விவகாரங்கள் அனைத்தையும் எனக்காக நீ சீர்படுத்துவாயாக. வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர யாருமில்லை. நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் முழுக்க முழுக்க அல்லாஹ்விடம் ஒப்படைச்சி அவனுடைய கருணையை எதிர்பார்க்கும் அழகான ஒரு துவா. கண் இமைக்கும் நொடி கூட என்னுடைய பொறுப்பில் விட்டுடாத, நீயே பார்த்துக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட நாம் கேட்குறோம். மிக மிக அற்புதமான ஒரு துவா இது. நிறைய துவாக்கள் இருக்குது, மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் ஊதுற மாதிரி. அதில் இருக்கிற ஒரு துவா தான் இது. காலை மாலை ஓத வேண்டிய துவாக்களில் இதுவும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று. என்ன கடினமான கஷ்டமான ஒரு சூழல் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வரும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் இருப்பீங்க. நிறைய கஷ்டங்கள் இருக்கும், சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும். இந்த ஒரே ஒரு துவாவை நியத்து வச்சு ஓதுங்க. அல்லாஹ், இந்த கஷ்டம் எனக்கு இருக்குது, இது என்னை விட்டு நீக்கி எனக்கு உதவி பண்ணு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் மனசார நீங்கள் துவா செய்யுங்க. இத்தனை முறை தான் ஓதணும் இல்லை, எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதுங்க, அப்படி இல்லைன்னா மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுங்க, சிறப்பாக இருக்கும். ஓதி நல்லா துவா செய்யுங்க, உங்கள் கஷ்டங்களை சொல்லுங்கள். இந்த மாதத்தின் பரக்கத்தால் நிச்சயமாக அந்த கஷ்டத்தை அல்லாஹ் உங்களை விட்டு நீக்குவான். தன்னிடம் ஒருவன் துவா செய்தால் அவனை எப்படியும் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதமே சாட்சி. நாம் அல்லாஹ்விடம் துவா செஞ்சால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும், அதிசயம் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். அதனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளும் அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சு இந்த ஒரு துவா ஓதிக்கொண்டே இருங்க. இன்று ஒரு நாள் மட்டும் ஓத வேண்டாம், தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிற மாதிரி பாருங்கள். ஆனால் இந்த ஒரு மாதத்தில் ஓதும்போது உங்களுக்கு இன்னும் பலன் கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புனித மாதம் இது. இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் கருணையை எதிர்நோக்கி காத்து ஓதக்கூடிய ஒரு துவா இது. அதனால் அவசியம் ஓதி நல்லா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த மாதத்தின் புனிதத்தால் நீங்கும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.